தான் முடிஞ்சு போச்சு. இல்லைண்ணா, இப்போ ஏற்கனவே அவரோட பதவி காலம் முடிஞ்சு இன்னும் நீட்டிப்பும் கொடுக்கல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நீட்டிப்பு இல்லாத ஆளுநர் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு வலியுறுத்த வேண்டியதானே, இல்லை நீதிமன்றத்தை நாட வேண்டியதானே சொல்றாங்க. அதான் நான் ஏற்கனவே பல நாட்கள் முன்னாடி சொல்லிட்டேன். அவர் ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி. அவர் பர்மனன்ட் கவர்னர் கிடையாது. அவர் டெம்பரரியாக இருக்கிற கேஷுவல் லேபர் மாதிரி. அதனால தான் அவர் அவருடைய கான்சியஸை அவர் பர்மிட் பண்ணல. நம்ம கவர்னர் இல்லாத போது எதுக்கு இதை படிக்கணுன்றதுக்காக போயிட்டு போகலாம். நான் அந்த மாதிரி சென்ஸில் தான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு, பெரியார் அதை விட பயங்கரமா பேசியிருக்காரு, அவரு சொல்லாத்தியா இவங்களாம் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு. அது அர்த்தமுள்ளவர்கள் பேசினா பதில் சொல்லலாம். தான் தோணித்தனமாக பேசுறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. பெரியாரை பழித்தவன் எவனும் இந்த நாட்டில் இருக்க முடியாது. பெரியாரை பழித்தவனே நான் மனிதனாக ஏற்றுக்கொள்வதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எங்கள் கண்களை திறந்தவர். நாங்களாம் இங்கே நின்று பேசுறதுக்கு அவர் தான் காரணம். அவரை பழித்தவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அவனை நாங்கள் ஒரு பொருட்டாவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த பல்கலைக்கழக மானிய விதிகளில் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நியமிக்காததுனால தான் இவ்வளோ குழப்பம் வந்துச்சு. மொத்த பொறுப்பு அவர் தான். இப்போ ஒத்துக்கிறீங்களா? நீங்களே சொல்கிறீங்கள, நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு தானே. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஆளுநர் தான் பொறுப்பு இல்லையா? அக்கார்டிங் டு யூ. அதான் உண்மையும் கூட. அவர் ஆறு வைஸ் சான்சலர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை கொடுவார். அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே இன்னும் போடலை. நிர்வாகம் பூரா பேரலைஸ் ஆகிருக்கு. இத்தனைக்கும் காரணம் கவர்னர் தான். காரணம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அதுக்காக தான் இந்த துணைவேந்தர்களை எல்லாம் ஒரு அரசாங்கமே அந்தந்த அரசு தான் நியமிக்கணுன்ற அதிகாரத்தை கேட்டாங்க. அதுதான் எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சில பேர் பேசுகிறார்கள். அதற்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. வைஸ் சான்சலர் தான் பொறுப்புண்டு. அதை நியமிக்காதது கவர்னருடைய பொறுப்பு.